வடலூர் பகுதியில் உள்ள ஏரிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாத்திட மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் பிறந்த மண்ணில் உள்ள 10 பிரதான ஏரிகளில் தற்போது எஞ்சியிருப்பது 7 ஏரிகள்தான். அவைகளும் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ளன. வடலூர் பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் போராட்டத்தில் இறங்குவதை தவிர வேறு வழியில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஐயன் ஏரி, சுண்டுகுழி ஏரி, காரப்பா ஏரி, வெங்கலத்தேரி, சந்தன ஏரி, அடுத்து செட்டிக்குளம், துறை ஏரி போன்ற ஏரிகளை ஆக்கிரமிப்பை அகற்றி அளந்து தூர்வார வேண்டும் என்று பணித்தார்கள். இதுவரை மாவட்ட நிர்வாகம் எத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் வருத்தத்துடன் போராட்ட களத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சில ஏரிகள் நெய்வேலி NLC சுரங்க நீர் கொண்டு வரும் கழிவுகள் காரணமாக களிமண் மேடாக மாறிப்போய் உள்ளதாக கூறும் இப்பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து NLC நிர்வாகமும் ஏரிகளை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் கோருகின்றனர். அவங்கவுங்க ஆக்கிரமிப்பு பண்ணதை அவங்கவுங்க எடுத்துக்கங்கிறாங்க. சும்மா கடந்தது அவங்கவுங்க அனுபவிச்ச வரைக்கும் லாபம். இன்றைக்கி உரத்துக்கு யாருக்கும் அது கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அவங்கவுங்க விட்டுட்டாங்க. இப்போ ஏரி அளந்துட்டாங்க. அளந்த பிறகு அதை வெட்டுறதுக்கு NLCக்காரங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணால் தான் இதை வெட்ட முடியும். பேரூராட்சியில் கேட்டால், EO கேட்டால் என்கிட்ட ஃபண்டு இல்லை, நான் என்ன பண்ணுறதுங்கிறாரு. மாவட்ட நிர்வாகம் ஏதாவது கொஞ்சம் தலையிட்டு இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். சம்பா சாகுபடி செய்யாமல் குறுவை சாகுபடிக்காக மழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தங்களுக்கு பிரதானமே இந்த ஏரிகள் தான் என்று கூறும் விவசாயி வீரமணி வடலூரில் தற்போது குடிநீர் பஞ்சமும் தலைவிரித்தாடுவதாக வேதனை தெரிவிக்கிறார். வடலூர்ல எந்த ஒரு போருமே கிடையாது. போட்டா 700 அடிக்கும் கீழே போட்டால் தான் போரு. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு யாருக்கும் விவசாயிகளுக்கு இல்லை. அடுத்தது மோட்டர் சப்ளைன்னு நாங்கள் அப்ளை பண்ணி 15 வருஷம் ஆகிட்டுது. இது வரைக்கும் அதை பற்றி என்னன்னே நிர்வாகம் நினச்சி கூட பார்க்கல. நாங்களாம் இப்போ மின் இணைப்புக்கு முதல்ல அப்ளிகேஷனை கொடுத்துட்டு இன்னும் உட்காந்துருக்கோம். என்னைக்கு அவங்க ரிலீவ் பண்ணுவாங்க, என்னைக்கு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் மிக மோசமான நிலைமையில விவசாயத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதாவது இந்த மாவட்ட நிர்வாகம் உதவி பண்ணி எங்களுக்கு உறுதுணையாக செஞ்சு கொடுத்தா விவசாயம் நல்லா இருக்கும். பேச்சளவில் உயிர்நாடி விவசாயம்னு பேசுகிறாங்களே தவிர ஆனால் ஒன்றும் எங்களுக்கு செய்ததா இல்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் பாடல் அவர் பிறந்த மண்ணிலிருந்து இப்போதும் ஒலிக்கத் தொடங்கி உள்ளன. வடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளின் கோரிக்கைக்கு கடலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியர் செவிசாய்ப்பாரா? காத்திருப்போம் நாமும். தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து